தெரியாமலே இங்கே கேட்டதை அங்கே சொல்வதையும் அங்கே கேட்டதை இங்கே சொல்வதையும் நிறுத்துங்கள்னு வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்றாங்க. இது விளக்க ஒரு சின்ன கதை. ஒரு ராஜா வந்து எல்லாருக்கும் அன்னதானம் பண்றாரு. பண்ணும்போது அவர் சாப்பாடு நிறைய பேர் அவர் சாப்பாடுக்கு உட்கார்ந்துருக்காங்க. அவர் சாப்பாடு எடுத்துட்டு வர்றாரு. மேல ஒரு கழுகு வந்து ஒரு பாம்பை கொட்டிட்டு வருது. அந்த பாம்பு அந்த கழுத்தை நெருக்கிற தாங்க முடியாத விஷத்தை அந்த சாப்பாட்டுல கட்டிடுது. உடனே என்ன பண்ணிடுறாரு, அந்த சாப்பாடு அவருக்கே தெரியாது அந்த விஷம் விழுந்தது. உடனே எல்லாருக்கும் பரிமாறுறாரு. பரிமாறினோடனே இதை சாப்பிட்டவங்க இதாக காலமாயிட்டாங்க. உடனே அவரு இதை வந்து மேலோகத்துல கணக்கு எடுக்கிறாங்க. இதை யார் பேர்ல இந்த கணக்கு எழுத ராஜா பேர்ல தப்பா, இல்ல அந்த கழுகு பேர்ல தப்பா, இல்ல பாம்பு பேர்ல தப்பா, இது யார் பேர்ல கணக்கு? கொஞ்சம் இது என் கூட வான்னு சொல்லி சித்திரகுப்தனை யமதர்மராஜா அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வந்து வரும்போது வர வழியில ஒரு அம்மா கேட்குறா. ஒரு அம்மாட்ட வந்து நிறைய பேர் வந்து இங்கே யாரோ சாப்பாடு போடுறாங்க. ஆமா ஆமா ராஜா தான் சாப்பாடு போடுறாரு, ஆனால் எல்லாரையும் விஷத்தை வச்சு கொண்டுறாரு. இந்த அம்மா மேல கர்ம கணக்கை எழுதிட்டான் யமதர்மராஜா. ஏன்னா எதையும் உண்மையை எது பொய்யன்னு தெரியாமலே மத்திய விசாரிக்காமலே அந்த அம்மா என்ன சொல்லிடுறா, தப்பு அவர் பேர்ல இல்லை, அவருக்கே தெரியாது. உடனே அப்பா இவர் பேர்ல கணக்கு எழுதுனா நாமளும் இந்த தப்பை சில நேரங்களும் செய்யறோம். ரெண்டு பக்கமும் விசாரிக்காம நாம கண்ணால பார்த்ததையும் காதால கேட்கறதையும் நம்ம சொல்றதுனால நம்ம கர்ம கணக்குகள் நமக்குள்ள பதிவாகுது. அதனால நீங்க என்ன செய்யணும், நாம வந்து எதையும் விசாரிக்காம என்ன செய்யக்கூடாது, யாரையும் உடனே என்ன செய்யக்கூடாது, பழி போடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக வேதாத்திரி மகிழ்ச்சி இந்த கருத்தை நான் அந்த கதை மூலமா நான் சொல்லிட்டேன். வேதாத்திரி மகிழ்ச்சி இதை சொல்றாரு, உண்மை எது பொய்யதுன்னு தெரியாம இங்க கேட்டதை அங்க சொல்லாதீங்க, அங்க கேட்டதை இங்க சொல்லாதீங்க. இதுதான் கருத்து. அடுத்த கதை என்னன்னா, தீபாவளிக்கு மறுநாள் அமாவாசையில இருந்து சஷ்டி ஆகும். இந்த சஷ்டியில வருஷம் 6 நாள் விரதம் எடுத்தது எதுக்குன்னா, நம்ம கிட்ட 6 தீய குணங்கள் இருக்கு. பேராசை, சினம், கடும்பற்று, உயர்ந்தாள் மனப்பான்மை, வஞ்சம், முறையற்ற பால் கவர்ச்சி. எல்லாருக்குள்ளேயும் அந்த குணம் இருக்கு. என்ன பாட்டு பார்த்தாச்சு, ஒரு ஆசை, ஒரு வயசுக்கு மேல அந்த குணங்கள் வந்து நம்மளோட தவிர்க்கப்படணும். ஆனா அது நம்ம கிட்ட இருக்கு. அந்த தீய குணங்களை அழிக்கிறதா அந்த சூரசம்ஹாரம். எல்லாரும் என்ன செய்யறாங்க, முன்பலா போறாங்க. அந்த சுரண ஆட்டுத்தலையை வெட்டுறது, சேவல் தலையை வெட்டுறது, இதெல்லாம் வெட்டுறதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யறோம், பொம்மை தலையை வெட்டிட்டு அன்னைக்கு அந்த குணத்தை அப்படியே என்ன செய்யறாங்க, கூட்டம் முங்கி அடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு உதவுற மனம் இல்லாம ஒருத்தருக்கு என்ன செய்யறாங்க, போட்டி போட்டுட்டு வாழ்றாங்க. இது வருஷம் நம்ம குணங்களை, நல்ல குணங்களை வளர்த்துக்கணுமே தவிர அதை போய் சஷ்டியில போய் நம்ம விரதம் இருந்துட்டு 6 நாள் மட்டும்தான் விரதம். அதுக்கு மேல என்னெல்லாம் தப்பு பண்ணலாம் அப்படின்னா, உள்ளம் பொறுப்பு வெறுங்கோயில் ஊரடங்கு ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்னா இந்த இதயத்துக்குள்ள சிவபெருமான் ஆடிக்கிட்டே இருக்கலாம். அப்ப அதைத்தான் சிற்றம்பலமா சொல்றாங்க. பேரம்பலம் அங்க இருக்கு, சிற்றம்பலம் நமக்குள்ள இருக்கு. அப்போ அந்த இதயத்துக்குள்ள ஆடிக்கிட்டே இருக்கும்போது நாம எப்படி சுத்தமா வைக்கமோ, நமக்குள்ள இருக்க தீய குணங்களை அழிக்கிறோமோ, அப்பதான் நமக்குள்ள என்ன செய்யுது, சூர சம்ஹாரம் நடக்குது. அதனால இந்த 6 நாள் நம்ம என்ன செய்யுது, சஷ்டியில நம்மளால முடிஞ்ச விரதம். அதாவது விரதம்னா என்ன சொல்றது, அடுத்தவங்களை புண்படுத்தாங்க. மரியாதை சாமி சொல்றது அதுதான். ஒருத்தவங்களை புண்படுத்த பேசக்கூடாது. நம்மளை புண்படுத்தி யாரு பேசினாலும் அதை பொறுத்துக்கிடணும். பிறர் கூறும் நன்மையான வார்த்தைகளை பொறுத்துக் கொள்வதுதான் விரதம்னு மரியாதை சாமி சொல்லுவாங்க. அதனால இந்த 6 நாட்களும் நம்மளால முடிஞ்ச நன்மையை மற்றவங்களுக்கு செய்யலாம். தீபாவளிக்கு பண்டம் பிளஸ் ஈகை. நம்மளால முடிஞ்ச பண்டத்தை நம்மளால கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம், துணி வாங்கி கொடுக்கலாம், பண்டத்தை ஈகையா கொடுக்கலாம். அதனால நம்மளால முடிஞ்சதை செய்வோம். வாழ்ந்து வளங்க. எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.